தமிழ் வழியில் படித்தோருக்கு தமிழக அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்குவது தொடர்பான சட்டத்திருத்த முன்வரைவுக்கு ஆளுநர் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக அரசு பணிகளில் நேரடி நியமனம் வாயிலாக நிரப்பப்படும் காலியிடங்களில் 20 விழுக்காடு இடங்களை தமிழ் வழியில் படித்தோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 2010ஆம் ஆண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் ஒரு பணிக்கு விண்ணப்பித்தவர் அரசு பணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை ஆராயாமல் இதுநாள் வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு முன்னுரிமை வழங்கி வந்தது. இந்நிலையில் ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவர்கள் தமிழ் வழியில் பயின்றவர்கள் என்ற வகைப்பாட்டின் கீழ் முன்னுரிமைக்கு தகுதியற்றவர்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை தெளிவுபடுத்த கடந்த 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பின் இதுநாள் வரை தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் பணியில் சேர்ந்தது செல்லும் என்பதை உறுதிப்படுத்தவும், புதிதாக சேருவோருக்கு மட்டும் அச்சலுகையை பயன்படுத்தவும் புதிய சட்ட திருத்த முன்வரைவு கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் சட்ட முன்வரைவுக்கு ஆளுநர் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதிய சட்ட திருத்த முன்வரைவு கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஆளுநர் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளார்.